அனைவருக்கும் வணக்கம். நான் சமீபத்தில் ஒரு கதை படித்தேங்க. ஆனால் அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன கதை அப்படின்னா, ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிறையா மல்லிகைப்பூ பூத்துருக்குங்க. அப்படியே பூத்து குலுங்குது. பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோ மனம் வீசுகிற அந்த காட்டு மல்லின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படியே அழகான மல்லிப்பூ அப்படியே பூத்துருக்கு. பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்குது. அப்போது அந்த பக்கமாக 2 காதலர்கள் வராங்க. வரும்போது அவங்க நினைக்கிறாங்க, இந்த மல்லிப்பூ எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ பூத்து குலுங்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் அங்கேயே உட்காந்து அந்த மல்லிகைப்பூ அப்படியே ரசித்து பார்க்குறாங்க. ரசித்து பார்த்துட்டு போகிறாங்க அந்த காதலர்கள். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கமாக ஒரு அர்ச்சகர் வரார். அந்த அர்ச்சகர் என்ன நினைக்கிறாரு, இவ்வளோ அழகாக இருக்குது இந்த பூ, இது எல்லாத்தையும் பறித்து தொடுத்து சுவாமிக்கு கொண்டு போய் போட்டோன்னா சுவாமி மனம் மகிழ்ந்து போவார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதெல்லாம் கொஞ்சம் பறித்து தொடுத்து சுவாமிக்கு கொண்டு போய் போட்டுறாரு, மாலையாக போட்டுறாரு. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கமாக ஒரு பூ வியாபாரி வர்றாரு. வியாபாரி பார்த்தோன்னே நினைக்கிறாரு, ஆஹா நமக்கு இன்றைக்கி நிறையா மலர் கிடச்சிருச்சு, இதெல்லாம் பறித்து நம்ம கட்டி விற்றுட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. 3 பேரும் பாருங்கள், பார்த்தது ஒரே விஷயந்தான், மல்லிகைப்பூ தான். ஆனால் காதலர் என்ன செஞ்சாங்க, ரசித்தாங்க. அதுக்கடுத்து அர்ச்சகர் என்ன பண்ணார், சுவாமிக்கு கொண்டு போய் கொடுத்தாரு. அதுக்கடுத்து வியாபாரி என்ன பண்ணார், ஓகே இதை நம்ம பறித்து விற்றுடலாம் அப்படின்ட்டு விற்றுட்டார். அதே மாதிரி தாங்க இந்த உலகத்தில் பிரச்சனை ஒன்றா தான் இருக்கும். ஆனால் தனித்தனியாக விதவிதமாக பார்ப்பாங்க அந்த பிரச்சனையை. அதான் அவங்க பக்கம் சொல்லுவாங்க, 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க, என்ன நினைப்பாங்க அப்படின்னு. அதனால் நமக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை நம்ம கண்டிப்பாக செய்யலாங்க. நம்மளை சுற்றி இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க. இந்த மல்லிகைப்பூ மாதிரி தான். அப்போ 4 பேர் என்ன செய்வாங்க அப்படின்றதுக்காக நம்ம நினச்சதை செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. நம்ம லட்சியம் எதுவோ அதை நினச்சி நம்ம ஓடிட்டே இருக்கலாம், தப்பே இல்லை. நன்றி.